ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 27. அபி மீட்டிங்கில் சூர்யாவிற்கு திருமணம் நடந்ததை கூற அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் சூர்யாவின் குணத்தை அறிந்தவர்கள் அவனுக்கு கைத்தட்டி வாழ்த்துக்களை கூறினர். சூர்யாவின் முகத்தில் வெட்கம் நிறைந்து புன்னகையுடன் அவர்களின் முன்பாக வந்து நின்றவன், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களுடைய வாழ்த்துக்கு என் மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் ட்ரீட் வைக்கிறேன். சாரி, ரொம்ப அர்ஜென்ட்டான மேரேஜ், அதனால் யார்கிட்டையும் சொல்ல முடியலை என்றான். அவன் பேசி முடித்த பின்பு அனைவரும் அவன் அருகில் வந்து கட்டி அணைத்து வாழ்த்துக்கள் கூறி அந்த அறையிலிருந்து வெளியில் சென்றனர். அவன் பேசத் தொடங்கியதில் இருந்தே அபியின் பார்வை காயத்ரியை விட்டு நகராமல் இருக்க, காயத்ரிக்கோ அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருந்தது. அனைவரும் அறையிலிருந்து சென்றிருக்க சூர்யா, அபி, காயத்ரி மூவர் மட்டுமே இருந்தனர். காயத்ரியின் அருகில் வந்த சூர்யா, எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணாங்க, நீ விஷ் பண்ணவே இல்லை என்று கேட்க, விளையாடாத சூர்யா, நீ எல்லா விஷயத்துலையும் விளையாடுற மாதிரி இதிலையும் விளையாடாத என்று கூற, அதை கேட்ட அபிக்கு கோபம் வந்து, சூர்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது உனக்கு விளையாட்டாயிருக்கா காயத்ரி? ஏன் சூர்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் உனக்கு சந்தோஷம் இல்லையா என்று கேட்க, அதை அவன் கூறியதை கேட்ட காயத்ரி, ஷட்டப் அபி, நான் உன்கிட்ட இதை பற்றி பேசலை, நான் சூர்யா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் என்று கூறியவள் அவனின் கண்களை உற்று பார்த்தாள். அபி, இதை பற்றி நீ எதுவும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன் என்று கூறியவன் காயத்ரியை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். அவளை காரில் அமர வைத்தவன் காரை ஓட்டி கொண்டு வர அவளும் அமைதியாக இருந்தாள். அவளோ ஏதும் பேசாமல் ஏதோ பிரம்மை பிடித்தவள் போல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு வைஷு கூறிய அனைத்தும் ஞாபகம் வர யாரும் இல்லாத இடத்தில் காரை நிறுத்தியவன் காயத்ரியை பார்த்து முறைத்தான். அவளோ தலை குனிந்தபடி அமர்ந்திருக்க, சூர்யாவோ, காயத்ரி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் என்றான். அவன் கூறியதை கேட்டவள் மெதுவாக தலை நிமிர்ந்து அவனை பார்க்க, காயத்ரி, வைஷு கிட்ட நம்மளை பற்றி என்ன சொன்ன என்று கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தவள், ஒருவேளை வைஷு எல்லா விஷயத்தையும் சூர்யா கிட்ட சொல்லிட்டாளா? இதை எப்படி சமாளிக்கிறது என்று யோசித்து அவனை பார்க்க, அவனோ கோபத்தில் இருந்தவன் சட்டென்று அவளின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். சொல்லு காயத்ரி, ஏன் இந்த மாதிரி பண்ணுன என்று கோபமாக அவளின் தாடையை பற்றி அவன் கேட்க, அதில் தன் கன்னங்களை தேய்த்தவள் கண் கலங்கியபடியே, எதுக்கு சூர்யா இப்போ என்ன அடிச்ச என்றாள். என்ன காயத்ரி, எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற? நீயும் நானும் காதலிக்கிறோம்னு வைஷு கிட்ட சொன்னியா? சொல்லு காயத்ரி, சொன்னியா என்று அவன் அந்த காரை அதிரும்படி கத்த, அவளோ கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தாள். நீயும் நானும் காதலிக்கிறேன்னு சொன்னதை வச்சு தான் வைஷு என் மேலே இருந்த காதலை மறைச்சிக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கா என்று அவன் கூறியதும், அப்போ வைஷு எல்லாமே இவன்கிட்ட சொல்லிட்டாளா? இதை எப்படி சமாளிக்கிறது என்று மனதிற்குள் ஒரு திட்டம் தீட்டியவள் அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது போல் நடித்தாள். என்ன சூர்யா, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நானும் நீயும் காதலிக்கிறோம்னு வைஷு கிட்ட நான் சொன்னது உண்மைதான் சூர்யா. ஆனால் எதுக்காக அப்படி சொன்னேன் தெரியுமா என்று தன் பாவமான முகத்தை வைத்து கொண்டு கூறுவதைப் போல் நடித்தவள், நான் எதுக்கு அந்த மாதிரி சொன்னேன்னா, அப்போ தான் அவளுக்கு ஒரு பொறாமை வரும். உன் மேலே இருக்கிற பொசசிவ்னஸில் உன்கிட்ட வந்து லவ்வை சொல்லுவான்னு நினச்சேன். நான் உனக்கு நல்லது செய்யணும்னு நினச்ச விஷயம் இவ்வளவு பெருசாக வந்து நிற்கும்னு நான் நினைக்கல. என்னை மன்னிச்சிடு சூர்யா என்று கூறி மேலும் அழத் தொடங்கினாள். அவள் தேம்பி தேம்பி அழுவதை பார்த்தவனுக்கு மனம் தாங்காமல், ஏய் காயத்ரி, இப்போ எதுக்கு நீ அலற? சாரிடி, உன்னை அடித்ததுக்கு. கோபத்தில் ஏதோ அடிச்சிட்டேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ என் கூட எத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்க. என்னோட உயிர் தோழியே நீ தான். அபிக்கு அப்புறம் என்னோட நல்லது கெட்டதை யோசிக்கிற ஒருத்தியா நீ இருக்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உன்னை விட என்னை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ப்ளீஸ் என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ காயத்ரி என்றான். அவன் கூறிய வார்த்தைகள் காயத்ரியின் காதில் விழவில்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று கூறிய வார்த்தைகளில் கலங்கி நின்றவள், சூர்யா, கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்று கண்கலங்கி குரல் தழுதழுத்து கேட்டாள். அவனும், ஆமாம் காயத்ரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று முகம் முழுவதும் புன்னகையுடன் கண்களில் காதலை வைத்து கூற, அவனை பார்த்த காயத்ரிக்கு கோபம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனிடமிருந்து தன் கையை வேகமாக எடுத்துக்கொண்டவள் அவனின் முகம் பார்க்காது திரும்பி யார் என்று கேட்டாள். அவள் கேள்வியின் அர்த்தம் புரிந்து கொண்ட சூர்யாவோ வேகமாக அவள் முன் நின்று, காயத்ரி,
நான் சொன்னேன்ல வைஷு அவதான் என்றான். அதை கேட்ட காயத்ரிக்கு கோபம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காயத்ரி தன் பற்களை கடித்தபடி அவனை பார்த்து முறைத்தாள். நீ போய் எனக்கு துரோகம் பண்ணுவியா? என் லைஃப்பில் நான் நல்லா இருக்கணும்னு தானே நீ நினச்ச. ஆனால் அவள் கிராமத்து பொண்ணு காயத்ரி. அவளுக்கு பொறாமப்படலாம் தெரியாது. அவளை பொறுத்தவரையும் ஒருத்தரை மனசில் நினச்சிட்டா அவங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களே தவிர பொறாமைன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது என்றவன், சரி விடு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் விளையாடாத. இந்த விஷயத்தினால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? சரி, இனிமே இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அதான் என்னோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுல்ல என்று அவன் கூறிக்கொண்டிருக்க அவளோ மேலும் நாடகத்தை நடத்தியவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். சூர்யா, நீ என்ன தப்பா நினைச்சு அடிச்சுட்டல்ல என்று கூற சூர்யாவும் சாரிடி என்று மீண்டும் அவளிடம் சாரி கேட்க, சரி விடு சூர்யா, உனக்கு எப்பவுமே நான் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன், ஹாப்பி மேரேஜ் லைஃப் என்று கூறி தன் கைகளை நீட்டியவள் மனதிற்குள் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அதை வெளிக்காட்டாமல் புன்னகையுடன் கையை நீட்டுவது போல் அவள் கை நீட்டி கொண்டிருக்க அவனும் தன் கைகளை கொடுத்து தேங்க்யூ என்றான். அதன் பின்னரும் சூர்யாவோ வைஷுவை பற்றி பெருமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொண்டிருக்க, நீ அவ மேலே இவ்வளவு காதலை வச்சிருக்கியா? உன் கூடவே நான் இருக்கேன். நான் உன்னை லவ் பண்ணுறது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா சூர்யா? என் மனசை நீ புரிஞ்சுக்கவே இல்லை. உன்னையும் வைஷுவையும் பிரிக்க நான் எவ்வளவு வேலை பார்த்தேன். ஆனால் அதையும் மீறி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட. இனிமே தான் என்னுடைய விளையாட்டே ஆரம்பம். அவள் உன்னை விட்டு போறாளா இல்லையான்னு பாரு. உங்கள் 2 பேரையும் நான் பிரிக்காம விட மாட்டேன். உன்கிட்ட இருந்து அவளை பிரித்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கத்தான் போகிறேன் என்று மனதிற்குள் திட்டம் தீட்டி கொண்டவள் வெளியில் அழுவதைப் போல் நடித்தாள். அவள் அவனிடம் ஏதும் பேசாமல் அமர்ந்திருக்க அவளின் கோபத்தை புரிந்து கொண்ட சூர்யா அவளின் அருகில் நெருங்கி சென்று அவளின் கையை பற்றி, ஐ எம் ரியலி சாரி, உனக்கு தெரியாமல் கண்டிப்பாக என்னோட கல்யாணம் நடந்திருக்க கூடாது என்று கூறவும், சரி சூர்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை, உனக்கு கல்யாணம் நடந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கூறி புன்னகைப்பதை போல் நடித்தாள். அவள் கூறியதை கேட்டு புன்னகைத்த சூர்யா அவள் கையோடு தன் கைகளை குலுக்கியவன், எப்போ வீட்டுக்கு வர என்று கேட்டான். கூடிய சீக்கிரமே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் சூர்யா, இப்போ என்ன எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடு என்று கூற சரி என்று கூறியவன் காயத்ரியை வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் அலுவலகத்திற்கு வந்தான். அபி தன்னுடைய அறையில் ஃபைல்களை பார்த்து கொண்டிருக்க அப்போது உள்ளே வந்த பணியால் ஒருவர், சார் இன்டர்வியூக்கு ஆள் வந்திருக்காங்க என்று கூற அவனும் தன் கடிகாரத்தை பார்த்தவன், சரி சூர்யா வந்ததும் ஒருத்தரா உள்ள அனுப்புங்க என்றான். சற்று நேரத்திலேயே காயத்ரியை வீட்டில் விட்டுவிட்டு தன்னுடைய அலுவலகத்திற்கு வந்தவன் தன் அறைக்குள் நுழைந்தான். அங்கே அபி சீட்டில் அமர்ந்திருக்க அவனின் அருகில் சென்று அமர்ந்தவன் அபியை பார்க்க அபியும் சூர்யாவை பார்த்து முறைத்தான். அபி முறைப்பதை பார்த்த சூர்யா காயத்ரி கூறிய அனைத்து விஷயங்களையும் கூற அதை கேட்டவனுக்கு மேலும் கோபம் அதிகமானது. டேய், அவ பொய் சொல்கிறாடா. அவ சொல்கிறத சின்ன குழந்தைங்க கூட நம்பாது. ஆனால் நீ எப்படிடா அவளை போய் நம்புற? டேய் சூர்யா, உனக்கு எத்தனை தடவை பட்டாலும் புத்தியே வராதா? அந்த காயத்ரி கிட்ட லிமிட்டாக நடந்துக்கோ. அவள் உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பண்ணுறா. அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அவள் மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருக்க. நீ நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு அவள் ஒன்றும் நல்லவ கிடையாதுடா. அதை எப்போ தான் புரிஞ்சுக்க போறியோ என்று கூறிக்கொண்டிருக்க சூர்யாவோ எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போது உள்ளே வந்த பணியாளர், சார் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, உள்ளே வர சொல்லவா என்று கேட்க அந்த பேச்சுக்கு அத்துடன் முற்றுப்புள்ளி வைத்தவன், சரி வர சொல்லுங்க என்றான். ஒவ்வொருத்தரா அபியும் சூர்யாவும் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணி கொண்டிருக்க எதிர்பாராத விதமாக சக்தி உள்ளே வந்தான். ஆம், அவன் நண்பன் கூறிய கம்பெனி சூர்யாவின் கம்பெனி தான். சூர்யாவின் கம்பெனி என்று தெரியாமலேயே அவன் இன்டர்வியூக்கு வந்துவிட்டான். உள்ளே வந்த சக்தியை பார்த்த அபிக்கும் சூர்யாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்க இருவரும் எழுந்து நின்றனர். அவர்களை பார்த்த சக்திக்கும் அதிர்ச்சியாக இருக்க, இவங்க கம்பெனிக்கு தான் நம்ம வேலைக்கு வந்திருக்கோமா என்று மனதில் நினைத்து கொண்டவன் எதுவும் பேசாமல் அமைதியாக வெளியே செல்ல முற்பட அப்போது அபி சக்தி என்று அழைத்தான். அவன் அழைத்ததில் ஒரு நிமிடம் அவர்கள் இருவரையும் பார்த்தவன், இங்கே வந்து உட்காருங்க என்றான் அபி. சக்தியும் ஏதும் பேசாமல் இருக்கையில் அமர சூர்யாவோ அவனிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான். நீங்க எப்படி சென்னைக்கு என்று அபி சக்தியிடம் விசாரிக்க தன் நண்பனின் ஃப்ளாட்டில் தங்கியிருப்பதாக அனைத்தையும் கூறினான் சக்தி. அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க சூர்யாவோ சக்தியின் அருகில் வந்து நிற்க சக்தியும் எழுந்து நிற்க அவனின் கையை பற்றி, ஷாரி சக்தி,
என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் கல்யாணத்தை நிறுத்தணும்னு என்னோட எண்ணம் இல்லை. நான் வைஷுவை காதலிச்சேன். அதான் அவள் எனக்கு கிடைக்காம போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தான் அங்கே கல்யாண மண்டபத்தில் அவள் கழுத்தில் நான் தாலியை கட்டிட்டேன். இதனால் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. அதை நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். உங்ககிட்ட அந்த நேரத்தில் என்னால் எதுவும் பேச முடியலை. அந்த குற்ற உணர்ச்சியே என்னை கொல்லாமல் கொன்னது. இப்போ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். சாரி சக்தி என்றான். ஐயோ சூர்யா, நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் என்று சக்தி கூற அபியும் சூர்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆமாங்க, வைஷுவுக்கும் என் மேலே எந்த விருப்பமும் இல்லை. வீட்டில் சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என்னை கல்யாணம் செய்துக்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே நாங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக எங்களால் சந்தோஷமாக இருந்திருக்க முடியாது. அது நரக வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். அவங்களும் சந்தோஷம் இல்லாமல் நானும் சந்தோஷம் இல்லாமல் அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் என்றான். சக்தியின் இந்த குணத்தை நினைத்து இருவரும் எண்ணி வியக்க சக்தியோ சரி நான் கிளம்புறேன் என்று சொல்ல, உடனே சூர்யாவோ நீங்கள் எதுக்கு சக்தி வெளியில் வேலை பார்க்கணும், இங்கேயே நீங்கள் வேலை பார்க்கலாம் என்றான். உங்கள் ஃபைலை கொடுங்க என்று அவன் கையை நீட்ட, உடனே சக்தியோ இல்லை அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல வர, அதற்குள் இடை புகுந்த அபி, சக்தி ஏன் தயங்குறீங்க, நீங்கள் இங்கேயே வேலை பார்க்கலாம், ப்ளீஸ் இங்கேயே வேலை பாருங்க, அப்போதான் எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் என்றான். அவர்கள் இருவரும் வற்புறுத்தவே சக்தியும் வேறு வழி இல்லாமல் சரி என்று கூற, அவனது ஃபைல்களை வாங்கி பார்த்தவன் அவனுக்கு தனியாக ஒரு அறை ஒதுக்கி ஒரு ப்ராஜெக்டுக்கு மேனேஜராக பொறுப்பு கொடுத்தான். சரி அபி, நீ சக்திக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கூறிய சூர்யா தன் வீட்டிற்கு கிளம்பினான். அபி சக்தியிடம் கம்பெனியின் ப்ராஜெக்ட் பற்றிய விஷயங்களை கூறிக்கொண்டிருந்தான். அவனுக்கும் இந்த வேலையில் முன் அனுபவம் அதிகம் இருந்ததால் அபியுடன் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக செய்து கொண்டிருந்தான் சக்தி. நாட்கள் அதுபோக்கில் அழகாக நகர்ந்து கொண்டிருந்தது. அனைத்து காதல் புறாக்களும் அவரவர் துணையுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். சூர்யாவும் வைஷுவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சின்ன சின்ன காதல் சேட்டைகளுடன் சந்தோஷமாக பறந்து கொண்டிருந்தனர். தங்கள் வாழ்வில் நடந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து போயினர். ஒருவர் இன்னொருவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தனர். அன்று மாலை அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்த சூர்யா கீழே இருந்து வைஷு வைஷு என்று அழைத்தபடி வர அவள் எங்குமே இல்லை. கிச்சன், பெட்ரூம், பால்கனி என்று எல்லா இடமும் தேடியவன் அவளை காணாததால் வைஷு வைஷு என்று மீண்டும் அழைத்தான். அவள் மொட்டை மாடியில் இருக்கவே சூர்யா கூப்பிடும் சத்தம் கேட்டு, இப்போது வந்துட்டேன் மாமா என்று சத்தம் மாடியில் இருந்து வரவே அடுத்து அவன் அங்கு விரைந்திருந்தான். அவள் மாடியில் துணி எடுத்து கொண்டு திரும்பி இருக்க அவனை கதவின் அருகில் பார்த்தவள், சாரி மாமா, மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு துணி எடுக்க வந்தேன், அதனால தான் நீங்கள் கூப்பிட்டது கேட்கல, எப்போ வந்தீங்க மாமா, ரொம்ப நேரம் ஆச்சா என்று அவள் இயல்பாகவே பேசியபடி அவன் அருகில் வந்து நிற்க, பட்டென அவளை கட்டி அணைத்து கொண்டவன் அவள் கையில் இருந்த துணிகளை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு, நீ என் கூட வா என்று கீழே இழுத்து சென்றான். ஐயோ மாமா, என்னை எங்கே கூட்டிகிட்டு போறீங்க என்று அவன் இழுப்புக்கு ஈடு கொடுத்தபடி கேட்க, அவன் மறுபேச்சு பேசாமல் அவளை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி காரை நோக்கி அழைத்து சென்றான். காரின் டோரை திறந்தபடி உட்காரு என்று சொல்ல, மாமா இந்த நேரத்தில் எங்கே போகிறோம் என்று கேட்டாள். நான் தான் சொல்கிறேன்ல, முதல்ல உட்காரு என்று சூர்யா கூற அவளும் சரி என்று அமர்ந்து கொண்டாள். மறுபுறம் இருக்கும் சீட்டில் வந்து அமர்ந்த சூர்யா அடுத்த நொடியே காரை கிளப்பியிருந்தான். மாமா என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க என்று மீண்டும் வைஷு கேட்க, அதற்கு அவன் அமைதியாகவே இருக்க நேராக ஒரு ஜுவல்லரி ஷாப் முன்பு வண்டியை நிறுத்தினான். காரிலிருந்து இறங்கியவன் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அங்கிருந்த வைர நகையின் ஃப்ளோரில் அவளை கொண்டு சென்று நிறுத்தியவன், வைஷு உனக்கு இங்கே இருந்து என்ன வேணும்னு சொல்லு என்று கேட்டான். அங்கு சுற்றியிருந்த நகைகளை ஒரு முறை கூட ஏறெடுத்தும் பார்க்காமல், நீங்கள் தான் மாமா என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்களே எனக்கு செலக்ட் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓரமாக சென்று அவள் அமர்ந்து கொள்ள லேசான புன்னகை ஒன்றை சிந்தியவன், சரி நானே செலக்ட் பண்ணுறேன் என்று அங்கிருந்த நகைகளில் பார்வையை செலுத்தினான். அங்கே சின்னது பெரியது என எல்லா வகை நகைகளும் இருந்தது. நெக்லஸ், தோடு, மோதிரம் என்று எல்லாவற்றையும் பார்த்தவனுக்கு எதிலுமே மனம் செல்லவில்லை. அவள் ஏதாவது ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நகைகளை அணிவாளை தவிர மற்ற நேரங்களில் அணிய மாட்டாள். ஆனால் அவள் எப்போதும் அணிவது போல ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவன் ஒரு முறை அவளை திரும்பி பார்த்தான். இப்போது கூட காதில் சிறிய ஜிமிக்கியும் கையில் ஓரிரு கண்ணாடி வளையல்களும் கழுத்தில் தாலி இவைகள் மட்டும்தான் இருந்தது. அவளையே பார்த்தபடி இருக்க அவன் கண்கள் அவள் மூக்கில் அணிந்திருந்த மூக்குத்தியின் மேல் சென்றது.
அதை கண்டு லேசாக புன்னகைத்தவன் சேல்ஸ்மேனை பார்த்து, சார், மூக்குத்தி கலெக்ஷன் காமிங்க என்று சொல்ல அவரும் எடுத்து காட்டினார். அதில் இருப்பதிலேயே மிகவும் அழகான 3 வைரக்கல் பதித்த மூக்குத்தியை எடுத்தவன் அவள் முன்னே சென்று அந்த மூக்குத்தியை அவள் முன்னே நீட்டியபடி, ஐ லவ் யூ வைஷு என்றான். அவன் அவ்வாறு கூறி அந்த மூக்குத்தியை நீட்ட அதில் அவள் முகத்தை பார்க்க வேண்டுமே, அந்த வைரத்தை விட ஜொலித்து கொண்டிருந்தது. முத்துப்பற்கள் தெரிய அழகாக சிரித்தவள் அதை வாங்கி கொண்டு கண்ணாடியின் முன்னே ஓடிச் சென்றாள். தன் மூக்கில் இருந்த தங்க மூக்குத்தியை எடுத்துவிட்டு தன் ஆசை மாமா வாங்கி கொடுத்த மூக்குத்தியை அணிந்து கொண்டவள் அவன் முன்னே வந்து நின்றபடி, எப்படி இருக்கு மாமா என்று கேட்க, தான் வாங்கி கொடுத்த மூக்குத்தி அவள் மூக்கில் அவ்வளவு அழகாக பொருந்தி இருக்க முத்துப்பற்கள் தெரிய அழகாக சிரித்தவன் தன் இருக்கரம் கொண்டு அவள் முகத்தை திருஷ்டி கழித்தபடி, அழகு ராணி, என் கண்ணே பட்டுடும் போல என்று சொல்ல அதை கண்ட சேல்ஸ்மேனும் லேசாக புன்னகைத்தார். அவர் அவ்வாறு சிரிப்பதை பார்த்த வைஷுவுக்கும் வெட்கம் வந்துவிட அவனின் தோளை செல்லமாக அடித்தபடி, ஷ் மாமா, அவர் முன்னாடி என்று கண்களை காட்டினாள். அதற்கு அவன், நான் என்னடி பண்ணேன் என்றபடி அவரை பார்த்து திரும்பியவன், இந்த கார்டில் பில் பே பண்ணுங்க என்று சொல்ல அவரும் அதை வாங்கி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார். பில்லை அவர் அவனிடம் காட்டியபடி 3 lakhs சார் என்று சொல்ல வைஷுவின் கண்களும் வாயும் அகல விரிந்து நின்றது. என்னது, 3 லட்சமா என்று ஸ்லோ மோஷனில் கேட்க அதை பார்த்து சிரித்த சூர்யா, ஆமாண்டி, இது வைரம், அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் என்றான் அசால்ட்டாக. அதற்கு அவள், என்ன மாமா இவ்வளவு அசால்ட்டாக சொல்கிறீங்க, 3 லட்சத்துக்கு மூக்குத்தி யார் போடுவாங்க என்று கூறவே அவளின் முகத்தை தன் கைகளால் ஏந்தியவன், நீ என்னோட செல்ல பொண்டாட்டி, உனக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி, இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, இன்னும் வாழ்க்கையில் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு என்றவன் சொல்ல அவளோ அவன் கூறியதை கேட்டு புன்னகைத்தாள். மேனேஜரிடம் பில்லையும் கார்டையும் வாங்கி கொண்ட சூர்யா நன்றியை கூறிவிட்டு அவளை பார்த்தபடி, போலாமா என்று கேட்க அவளும் சரி என்றபடி தலையை ஆட்டினாள். வெளியே வந்து அவளை காரில் அமர வைத்தவன் தானும் மறுபுறம் சென்று அமர்ந்தபடி அவளை பார்த்தான். அவளோ காரின் கண்ணாடியில் தன் மூக்குத்தியை அழகு பார்த்து புன்னகைத்து கொண்டிருக்க, ரொம்ப பார்க்காதடி, கண்ணாடியே வெக்கப்பட போகுது என்றான் நக்கலாக. நறுக்கென நாக்கை கடித்து கொண்டவள் அவனை பார்த்து சமாளிக்கும் விதமாக புன்னகைக்க, அதற்கு அவனும் புன்னகைத்தபடியே, பைதவே, இந்த மூக்குத்தியில் ரொம்ப பிரெட்டியாக இருக்க என்று அவன் சொல்ல அவளுக்கோ முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து போயின. அவனோ அவள் கழுத்தில் கை போட்டு தன்னருகே இழுத்து கன்னத்தை நறுக்கென கடிக்க, ஆ மாமா வலிக்குது என்று கத்தினாள் அவள். அதற்கு அவன், ஏய் லூசு, கடிச்சா வலிக்க தாண்டி செய்யும் என்று மறு கன்னத்திலும் அவளை கடித்து வைத்தான். சூர்யா காரை டிரைவ் செய்து கொண்டிருக்க அவன் தோளில் ஆசையாக சாய்ந்து கொண்டாள் வைஷு. இப்படியே இருவரும் பயணித்து கொண்டிருக்க ஜன்னல் வழியாக வந்த உணவின் மனம் அவளின் நாக்கை தொலைத்தது. சட்டென எழுந்து, மாமா ஸ்டாப் ஸ்டாப் என்று கூற அவனும் பிரேக்கை நிறுத்தியவன், என்னாச்சு என்று கேட்டான். கண்களை மூடி வாசனையை நுகர்ந்தவள், மாமா எனக்கு பசிக்குது என்று சொல்ல அவளை காரிலேயே அமர வைத்தவன் அவர்கள் இருவருக்கும் பார்சலை வாங்கி வந்து அவளிடம் நீட்டினான். அவசரமாக அதை பிரித்து பார்த்து அவள், மனம் தூக்குதே என்று பரோட்டாவை பிரித்து மட்டன் கிரேவியில் தொட்டு வாயுக்குள் போட்டுக்கொண்டவள் கண்களை மூடி உதட்டை சுளித்து ஒருவாறு உண்ண அதை பார்க்கவே அவன் முகத்தில் புன்னகை ஏற்பட்டது. இப்போது அவன் வாயிலும் எச்சில் ஊற சூர்யாவோ எனக்கு என்றான். சிறு பிள்ளை போல உடனே அவள் சிறு துண்டை எடுத்து அவனுக்கு ஊட்டிவிட்டாள். இப்படி இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க தானும் உன்றபடி அவள் உண்ணும் அழகாய் பார்த்தவனுக்கு அவள் மூக்கில் சற்று முன்பு வாங்கி கொடுத்த மூக்குத்தியின் மீது கண்கள் பட்டது. அந்த இரவில் கூட தெருவிளக்கின் ஒளிப்பட்டு அது மின்ன அவளின் அழகிய முகத்திற்கு இன்னும் அழகு சேர்த்து கொண்டிருந்தது. சிறு புன்னகையோடு வைஷு என்றவன் அழைக்க, என்ன மாமா என்று கேட்டாள் அவள். உனக்கு இந்த மூக்குத்தி பிடிச்சிருக்கா என்று கேட்க, பிடிச்சிருக்கு மாமா, ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கொஞ்சம் விலை தான் ஜாஸ்தி என்று இழுக்கவே, இதுக்கே இப்படியா, நான் உனக்கு நெக்லஸ் வாங்கி தரலாம்னு பார்த்தேன், அதெல்லாம் அவ்வளவா போட மாட்டேன்னு தான் மூக்குத்தியை வாங்கி கொடுத்தேன், இதில் ரொம்ப அழகாக இருக்கடி செல்லம் என்று ஆசையாக அவன் கூற அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அதை கண்டு இன்னும் புன்னகைத்தவன், பா, இந்த வெட்கம் இருக்கே, இது இன்னும் கில்லரா இருக்கு என்று மேலும் அவளை கிண்டலடிக்க வெட்கம் இன்னும் தான் அவளை பிடுங்கி தின்றது. அதை மறைக்கவே அவன் தோளில் செல்லமான அடியை வைத்து, மாமா படுத்தாதீங்க என்று செனுங்கினாள். அதற்கு சத்தமாகவே சிரித்தவன், பர்ரா,
என் பொண்டாட்டி வெக்கத்தை சமாளிக்க நல்லாவே கற்றுக்கிட்டாளே என்று பொறுமையாக சொன்னவன் உணவில் கவனம் செலுத்த அவளோ தொடர்ந்தபடி, மாமா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே மூக்குத்தினா ரொம்ப பிடிக்கும். நான் போட்டிருந்த தங்க மூக்குத்தி அது என் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இது ரொம்ப ஸ்பெஷல் மாமா. இதை நான் எப்போவுமே கழட்ட மாட்டேன். இன்னைக்கு நீங்களும் அதே மாதிரி மூக்குத்தியை வாங்கி கொடுத்துட்டீங்க என்று அவள் உற்சாகமாக கூற, என்ன சொல்கிற வைஷு, அது மாமா வாங்கி கொடுத்த மூக்குத்தியா? ஏன் என்கிட்ட அப்பவே சொல்லலை? வீணா கழட்ட வச்சுட்டேனே, சாரிடி. வேணும்னா இதை கழட்டிட்டு மாமா கொடுத்ததை போட்டுக்கோ என்றான். அதற்கு அவள், நான் எதுக்கு கழட்டணும்? ஏன் மாமா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தது, நான் எதுக்காகவும் கழட்ட மாட்டேன்ப்பா என சொல்ல, அதில்ல வைஷு என்றவன் ஏதோ சொல்ல வர அதற்குள் முந்தி கொண்டவள், மாமா, இப்போ எதுக்கு இவ்வளவு சென்டிமெண்ட் ஆகுறீங்க? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு நீங்கள் வேற அப்பா வேற இல்லை, 2 பேரும் ஒன்று தான். என் வாழ்க்கையில் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் எல்லாமே. உண்மையை சொல்லணும்னா நான் இப்போ எல்லாம் அவங்கள மிஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மாமா. என்னோட நீங்கள் எப்போவுமே இருக்கணும் என்று அவள் சொல்ல அவளின் கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. ஆம், அவன் அழுதான். அவள் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு உணர்ச்சிவசமாக இருந்தது. அவள் தன்னை ஒரு கணவனாக மட்டும் இல்லாமல் தன் தந்தையிடம் தன்னை ஒப்பிட்டு பேசுகிறாள் என்று நினைக்கும்போது தன் மீதும் தான் அவள் மீது காட்டிய அன்பின் மீதும் அவனுக்கு கர்வம் உண்டானது என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் முகத்தில் இருந்த அந்த நிம்மதி, சந்தோஷம் இவை எல்லாவற்றையும் பார்க்க அவனுக்கு அவ்வளவு திருப்தியாக இருந்தது. இப்படியே அவளுக்கு உலகத்தில் இருக்கும் அனைத்து சந்தோஷங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று அவன் மனம் நினைத்து கொண்டது. அதை அவளிடம் வாய்மொழியாகவும் கூறினான். அதற்குள் அவள், என் சந்தோஷமும் நிம்மதியும் நீங்கள் தான் மாமா. நீங்கள் மட்டும்தான் எனக்கு. எங்கே இருந்தாலும் உங்கள் கூட இருக்கணும், அதுவே எனக்கு போதும் என்று சொல்ல அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தவன், என்ன அவ்வளவு காதலிக்கிறியா வைஷு என்று கேட்டான். என்ன மாமா புதுசாக கேட்குறீங்க? நான் உங்களை எவ்வளவு காதலிக்கிறேன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா? என் முதல் காதல் நீங்கள் தான், முடிவும் கூட. அவள் சற்று எமோஷனலாக கூற அதற்கு ஈடாக அவனும், என்னாலையும் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது வைஷு என்று அவன் உயிரை ஊடுருவும் படி சொல்ல அவன் காதலான வார்த்தைகளில் உருகி கரைந்து விட்டாள் அவள். தன் கணவன் தன் மீது கொண்ட காதலை பார்க்க பார்க்க நாளுக்கு நாள் ரெக்கை இல்லாமல் வானத்தில் பறப்பது போல இருந்தது அவளுக்கு. தன் வாழ்வில் கிடைத்த விலை உயர்ந்த பொக்கிஷம் என்றால் அது தன் கணவன்தான், அவன் தரும் காதல்தான் என்று அவளது மனம் சொல்ல இந்த நிமிடம் அப்படியே அவனுடன் இணைந்து புதைந்துவிட வேண்டும் போல் தோன்றியது. அந்த நொடி வேறு எதையும் யோசிக்காமல் அவன் இதழை தன் இதழால் மூடியவள் முடிந்தவரை தன் முத்தத்தாலேயே அவனுக்கு நன்றியை செலுத்தினாள். கண்களில் கண்ணீர் பெருகி அவன் கன்னத்தை நினைத்து கொண்டிருக்க அவள் இதழோ அவன் இதழை உரிமையோடு உன்று கொண்டிருந்தது காதலாக. அவன் முடிந்தவரை அதை அனுபவித்தான் மற்றும் எதிர்மாறாக எதையுமே செய்யவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் மூச்சு முட்ட அவனிடமிருந்து இதழை பிரித்தவள் அழுதபடியே அவனை கட்டி அணைத்து கொண்டாள். தேங்க்யூ மாமா, உங்களை மாதிரி ஒரு கணவன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணினேனோ நீங்கள் எனக்கு கிடைச்சிட்டீங்க. நீ எடுக்க போகிற எல்லா ஜென்மத்திலையும் நீங்கள் தான் எனக்கு கணவனாக வரணும். இப்படியே உங்கள் காதலுக்கு அடிமையாக இருக்கணும் மாமா. ஐ லவ் யூ ஸோ மச் என்று அவள் எண்ணிக்கையே இல்லாமல் தன் காதலை சொல்லிக்கொண்டே செல்ல அவனாலும் சுத்தமாக முடியவில்லை. தானும் அவளை இருக்க அணைத்து கொண்டவன், லவ் யூ டூ டி செல்லம், லவ் யூ டூ என்று இவனும் தன் காதலை சொல்ல தொடங்கியிருந்தான். இருவரும் இப்படியே வெகுநேரம் இருக்க மலைச்சாரல் ஜன்னல் வழியாக நுழையவே சுயம் பெற்றிருந்தார்கள். ஒருவர் ஒருவரை விட்டு பிரிந்து அவசரமாக ஜன்னலை அடைக்க வைஷு கண்களை துடைத்துவிட்டு இயல்பு நிலைக்கு வந்தாள். அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவனும் காரை நகர்த்தியிருந்தான். அன்று தன் நண்பனின் ஃப்ளாட்டில் அறையில் இருந்த ஜிம் அறையில் ஒர்க் அவுட்டை முடித்துவிட்டு எனர்ஜி ட்ரிங்கை குடித்தபடி பால்கனியில் வந்து நின்றான் சக்தி. அப்போது எதேர்ச்சியாக எதிரில் இருந்த பால்கனியில் கண்கள் செல்ல அங்கே 2 ஜோடி புறாக்கள் பால்கனியின் கம்பியில் அமர்ந்தபடி சத்தம் போட்டு கொண்டிருந்தது. அந்த புறாக்கள் பால்கனியை சுற்றி வருவது, மீண்டும் வந்து அமர்வது இப்படியே இருக்க ஒரு 10 நிமிட இடைவெளியில் அந்த பால்கனி கதவை திறந்து மது வெளியே வந்திருந்தாள். அவளை கண்டதும் தன் பார்வையை மறுபக்கம் திருப்பிக் கொண்டவன் எங்கோ பார்த்தபடி நின்று கொண்டான். என்னதான் அவன் பார்வை எங்கோ இருந்தாலும் அங்கே அவளின் சிரிப்பு சத்தமும் அந்த புறாக்களோடு பேசுவதும் அவன் காதில் விழத்தான் செய்தது. இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டீங்களா என்றபடி அவைகளை கைகளில் எடுத்துக்கொண்டு பேச அதிலிருந்த ஆண் புறாவின் முதுகில் காயம் ஏற்பட்டிருந்தது. அதை பார்த்தவள், ரோமியோ
உனக்கு என்னாச்சுடா, முதுகில் இப்படி அடிபட்டிருக்கே என்று கேட்க, இவ்வளவு நேரம் எங்கோ பார்த்த சக்தியின் பார்வை இப்பொழுது மதுவின் புறம் திரும்பியது. அவள் பாவமான முகத்தை வைத்துக்கொண்டு அந்த புறாவிடம் பேசுவதை கண்டவனுக்கு மனம் இலகித்தான் போனது. வேகமாக உள்ளே சென்ற மது காட்டனையும் மருந்துகளையும் எடுத்து வந்து அந்த புறாவின் முதுகில் போட்டுவிட்டவள், டே ரோமியோ, கொஞ்ச நாள் அலப்பற பண்ணாம ஒரே இடத்துல உட்கார்ந்து பாரு, உனக்கு அடிபட்டிருச்சுன்னு உன் ஜூலியட் எவ்வளவு கவலையில இருக்கா என்று செல்லமாக அதட்டியவள் அங்கே அருகில் இருந்த தீனி டப்பாவை எடுத்து அந்த 2 புறாக்களுக்கும் போட்டுக்கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்தவனுக்கு அவளை ரசிக்க முடியவில்லை, ரசிக்காமல் இருக்கவும் முடியவில்லை. அவள் புறாக்களை கையில் வைத்து கொஞ்சி கொஞ்சி பேசும் அழகை அவனையும் அறியாமல் உதட்டில் சிறு புன்னகை ஏற்பட்டது. அதை அவனும் உணராமல் இல்லையே. இப்போ நான் எதுக்கு இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருக்க, அதே சமயம் அவளின் கைகளில் இருந்த புறாக்கள் பறந்து வந்து அவன் பால்கனியின் கம்பிகளில் அமர்ந்து கொள்ள, அப்போதே அவளின் கண்கள் அங்கு நின்ற அவனின் மீது சென்றது. இப்போது இருவரின் பார்வையும் ஒருவரை பார்த்தபடி இருக்க, மது அவனை பார்த்து சிறிதாக புன்னகைத்தாள். ஆனால் அவனும் அவளிடமிருந்த பார்வையை விலக்கிவிட்டு அங்கு வந்திருந்த புறாக்களையும் துரத்திவிட்டான். அவன் அவ்வாறு செய்ததும் அவள் முகம் மாறிவிட அவன் சற்றும் கண்டு கொள்ளாது உள்ளே சென்று விட்டான். இங்கே அழகாக மலைத்தூறல் விட்டு கொண்டிருக்க, சூர்யா பாதி கவனம் சாலையிலும் மீதி கவனம் வைஷுவின் மீதுமாக காரை ஓட்டி கொண்டிருந்தான். அவள் சிறு புன்னகையோடு ஜன்னல் வழியாக மலையை ரசித்து கொண்டு வரவே, சர் என்று காரை நிறுத்தினான். அவள் என்னாகிவிட்டதோ என்றபடி அவனை பார்த்தவள், என்னாச்சு மாமா, ஏன் நிறுத்திட்டீங்க என கேட்க, இவ்வளவு அழகா மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு ரெயின் டான்ஸ் பண்ணலாமா என்று ஆசையாக கேட்டான். அதற்கு அவனை செல்லமாக முறைத்தவள், எதுக்கு, நாளைக்கு ஜுரம் வந்து படுத்துக்கவா, அதெல்லாம் வேணாம் மாமா, வீட்டுக்கு கிளம்புங்க என்று சொல்ல, அவள் கூறியதற்கு மறுப்பாக தலையை அசைத்தவன், அதான் என்னை பார்த்துக்க நீ இருக்கியே செல்லம், நோ ப்ராப்ளம், வா போகலாம் என்றான். விளையாடாதீங்க மாமா, ஒழுங்கா காரை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று அவள் அதட்ட, நோ வே வைஷு, எனக்கு இப்போவே உன் கூட ரொமான்டிக் டான்ஸ் ஆடணும், இது என் ஆசை என்று காரின் கதவை திறந்து வெளியேறிவிட, ஐயோ இந்த மாமா சொன்னா கேட்குறாரா என்று புலம்பியபடி அவளும் காரை விட்டு இறங்க மழை இன்னும் கனமாக பெய்தது. மாமா சொன்னா கேளுங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும், வாங்க போகலாம் என்று அவன் கரம் பற்றி அவள் இழுக்க, அது அவளால் முடியுமா என்ன? அவனை அசைக்கக்கூட முடியாமல் தோற்று போனவள் நனைந்தபடியே நின்று கொண்டிருந்தாள். இப்போது மழையில் நனைந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்க, அவன் மழையில் நனைவதை சிறு புன்னகையோடு பார்த்த வைஷு அதற்கு மேல் ஆசை அடங்காமல் இவளும் மழையை ரசிக்கத் தொடங்கினாள். அவளின் முன்னே வந்து நின்ற சூர்யா தன் வலது கரத்தை அவள் முன்னே நீட்டியபடி, பேபி லெட்ஸ் டான்ஸ் என்று கேட்க, அவன் கரத்தில் தன் கரத்தை வைத்தவள், பாட்டு இல்லாமையா மாமா என்று கேட்க, அவளை ஒரு சுற்று சுற்றியபடி இடையை பற்றி வளைய வைத்தவன் தானாகவே பாடத் தொடங்கினான். அவளும் அவனோடு சேர்ந்து புன்னகையோடு பாடத் தொடங்க 2 மைல்களின் ரொமான்டிக் நடனம் அங்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த ஒரு அழகான இரவு நேரத்தில் ஓயாமல் கொட்டி கொண்டிருக்கும் மழை தருணத்தில் யாருமில்லா சாலையில் ஒருவரில் ஒருவரை தொலைத்த காதல் மயில்கள் நடனமாடியபடியே இதழை இணைத்து கொள்ள அங்கே உணர்ச்சிகள் வெகுவாக பெருகி கொண்டது. அவளின் இடையின் 2 முனையை இறுக்கமாக பற்றியவன் அவனின் அருகே இழுத்து அணைத்து நிற்க, அவளோ தன் கரத்தை அவன் தோளில் மாலையாக சுற்றியிருந்தாள். காதலான முத்தம் வெகு நேரம் தொடர, அதற்கு மேல் தொடர முடியாமல் இருவரும் இதழ்களை பிரித்து கொண்டவர்கள் இப்போது ஒருவரை இருக்க அணைத்து கொண்டார்கள். சாலை இன்று பாராமல் அவன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கொஞ்சமாக தன்னிலையில் இருந்தவள் அவனை தடுத்து நிறுத்த முயற்சித்தாள். இனி முடியாது என்று நினைத்தவன் அவள் எலும்புகளை உடைந்து விடுவது போல அவளை கட்டி அணைத்தபடி, செல்லம் வீட்டுக்கு போகலாமா என்ற மோக குரலில் கேட்டான். அவளும் அதே உணர்ச்சியில் தவித்து கொண்டிருக்கவே, மாமா என்றாள் மயங்கிய குரலில். அடுத்த நொடி அவளை காரில் அமர வைத்தவன் தானும் அமர்ந்தபடி காரை வீட்டிற்கு நகர்த்தினான். சில நிமிடங்களில் இருவரும் வீடு வந்து சேர்ந்திருக்க, காரில் இறங்கிய உடனே அவளை சென்று கட்டி அணைத்து கொண்டவன் வாசலிலே தன் லீலைகளை அவன் தொடங்க அவனை வீட்டிற்குள் அழைத்து வருவதற்குள் அவன் பெரும்பாடு பட்டு விட்டாள். அவள் உள்ளே வந்ததும் அவளை கொத்தாக கையில் அள்ளி கொண்டவன் இதழில் முத்தமிட்டு கொண்டே அறைக்குள் அழைத்து சென்றான். காலாலே கதவை திறந்து உள்ளே சென்று அவளை இறக்கிவிட்டவன் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு திரும்ப அதற்குள் அவள் டவலை எடுத்து வந்து அவன் தலையை துடைக்க ஆரம்பித்தாள். அவன் இருக்கும் நிலையில் அது தேவையில்லாத ஒன்றாக இருக்க, அவள் கையில் இருந்த துண்டை பிடுங்கி தூரம் வீசியவன் அவளை இழுத்து கழுத்தில் முகம் புதைத்தான். மாமா கொஞ்சம் பொறுங்களேன், தலையை மட்டும் துவட்டி விடுறேன், ஈரமாக இருந்தால் ஜலதோஷம் பிடிக்கும் என்று சொல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்லடி செல்லும் என்று அவள் புடவையை மொத்தமாக உருவி தூரம் வீசினான்.
அவன் அவசரத்தை நன்றாக புரிந்து கொண்டவள் இனி தடுத்தால் சரியாக இருக்காது என்று அவன் தீண்டலுக்கு இசைந்து கொடுக்க ஆரம்பித்தாள். அவளின் இந்த செயலை கண்டு புன்னகை ஒன்றை வீசியவன் அவள் இடையை பற்றி வளைத்து இதழை சிறை செய்தான். முத்தமிட்டபடியே அவள் முழு ஆடையையும் விளக்கினான். அவளும் எல்லா விதத்திலும் ஒத்துழைக்க அவன் உணர்ச்சிகள் தாண்டவமாட அவளை அப்படியே தள்ளி சென்று பெட்டில் அமர வைத்தான். இப்போது தன் உடையை தளர்த்திவிட்டு அமர்ந்து கொண்டவன் அவள் பாதத்தை ஏந்தி முத்தமிட்டு அதை தன் கண்ணுக்குள்ளேயே அழுந்து புதைத்து கொள்ள, அதில் அவளுக்கு உடல் சிலிர்க்க உடனே தன் பாதத்தை பின்வாங்க அதை விடாமல் பற்றி முன்னேறி அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். அவளின் உடல் குளிரோடு சேர்ந்து அவனின் செயலில் அப்பட்டமாக அவள் நடுங்க, அதை அறிந்து கொண்டவன் அவளை தூக்கி இருபுறமும் கால் போட்டபடி அமர வைத்து அவள் முகத்தில் படர்ந்து இருந்த ஈரக்கூந்தலை இருவிரல் கொண்டு விலக்கி காதோறும் ஒதுக்கிவிட்டான். அவள் நெற்றியிலிருந்து நேர்கோட்டில் அளந்தபடியே மூக்கு, இதழ், கழுத்து என்று இறங்கிய விரல்கள் அவள் நெஞ்சுக்குழியில் புகுந்து பின்பு முழுமையாக மோட்சமடைந்து அங்கேயே அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அவனின் இந்த அழகான செயலில் பெண்ணவளை சிறுக சிறுக துடித்தே விட்டாள். அதை கண்டவனுக்குத்தான் இன்னும் மோகம் தலைக்கு ஏறியது. இப்போது அவளின் மென்மையை தழுவியபடி அவள் இடையை தன் கரம் கொண்டு வருட கூச்சத்தில் நெளிந்தபடி இருந்தாள் அவள். அவள் மார்பெங்கும் ஈர முத்தங்களை பதித்தவன் இடையில் இருந்த கரத்தை மெதுவாக மேலே நகர்த்தி முதுகில் படரவிட்டான். அதில் அவளின் உடல் சிலிர்க்க அவனை மாமா என்று கொஞ்சலாக மொழிய அவளின் அந்த அழைப்பு அவனை பித்துக்கொள்ள வைத்தது. இருவரின் உடலும் காந்தம் போல ஒட்டிக்கொள்ள தன் துணைகளின் ஸ்பரிசம் அவர்களை கொலையாய் கொள்ள ஆரம்பித்தது. மலையில் நனைந்திருந்த இரு உடலும் சூட்டிற்காக திண்டாட அங்கே மோகம் எனும் தீயால் அவர்களின் உடல் தகிக்கத் தொடங்கியிருந்தது. அவளின் ஆடைகளுக்கு முழுவதுமாக விடுதலை கொடுத்தவன் அவளின் வெற்று முதுகை அழுத்தி ஆராய்ந்தவன் சற்றே கரத்தை முன்னே கொண்டு வந்து அவளின் மென்மைகளை தொட்டு உணரத் தொடங்க, அந்த தொடுதலில் மதிமயங்கி போனவள் இனியும் தாழ முடியாமல் அப்படியே அவன் தோளில் சரிந்து விட்டாள். அவளை தனக்கு கீழே கிடத்தி தன் தொடுதலை மீண்டும் தொடங்கியவன் அதன் நுனிகளை அள்ளியும் கிள்ளியும் அவளின் உணர்ச்சிகளை தூண்ட செய்தவன் இப்போது ருசிக்க எண்ணி அதில் ஆசையாக இதழ் பதிக்க அவளோ மாமா என்று அழுத்தமாக கூறி தன் உடலை வளைத்து உயர்த்தி அவனை தனக்குள்ளேயே புதைத்து கொண்டாள் அவன் ஆழமாக ருசிக்க அவளோ உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி தவிக்க என இந்த இன்பமான தீண்டல் வெகுநேரம் தொடர்ந்து கொண்டு சென்றது. அந்த காதல் ராட்சசன் அதை ரசித்தும் ருசித்தும் களவாட பெண் அவள் இந்த உலகத்திலேயே இல்லாமல் வானத்தில் பறந்து கொண்டிருந்தாள். அந்த அளவிற்கு காதலாக தீண்டி அவளை மதிமயங்க வைத்திருந்தான் அவன் கொடுக்கும் இன்பத்தை அளவே இல்லாமல் உணர்ந்து கொண்டிருந்தாள் அவள். இப்படியே தீண்டல் நீண்டு கொண்டிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் அதன் நுனிகளை நறுக்கென கடித்தே விட்டான். அதில் வலி கிளம்பவே வேகமாக கத்தியவள் அவன் முகத்தை வலுக்கட்டாயமாக அதிலிருந்து பிரித்து கீழே சரித்தாள். எங்கு வைத்தால் என்ன, நான் உன்னை இம்சிக்கத்தான் செய்வேன் என்றபடிதான் இருந்தது அவனது செயல்கள். அவள் பிஞ்சு இடையில் தஞ்சம் புகுந்தவன் அதில் வன்மையான முத்தங்களாலும் செல்லமான கடிகளாலும் ஒரு வழி ஆக்கிவிட்டான். அந்த அழகான இடையில் அவன் நாவின் ஈரம் படவும் அவள் உடலெல்லாம் சிலிர்த்து சில்லிட மென்மையான முனங்களை தொடங்கியிருந்தாள் அவள். முடிந்தவரை அவளை மென்மையாக வதைத்தவன் இப்போது இதழை செலுத்தி வன்மையாக முத்தமிட்டு அதன் தேனை உறிஞ்ச அந்த வன்மையான செயலில் பெண்ணவள் துடித்தே விட்டாள். அவன் இன்னும் சற்று கீழே இறங்கி தன் காதலை மிச்சம் வைக்காமல் நிரூபிக்க அவளையும் அறியாமல் முனங்கல் சத்தம் அதிகரித்து கொண்டே சென்றது. அவளின் அந்த சத்தம் அவனில் மோகத்தை பெருக்கிக் கொண்டே செல்ல தன் தீண்டலையும் முத்தத்தையும் அதிகரித்து கொண்டே சென்றான். அவள் உடல் முழுவதும் தன் முத்தத்தாலே அவளை அபிஷேகம் செய்தான். அவள் உடலில் இருந்த மழை நீரை அவன் இதழ் கொண்டே உறிஞ்சி எடுக்க அவன் இதழும் பல்தடமும் பார்க்காத இடம் என்று அவள் உடலில் ஒன்று கூட இல்லாமல் போனது. இனியும் முடியாது என்று அவன் உணர்ச்சிகள் கிளர்ந்து எழ அவன் கரங்களில் தன் கரங்களை கோர்த்து அவள் இதழில் தன் இதழ் சேர்த்து அவள் வெற்று மேனியை தன் மேனி கொண்டு மூடினான். மெதுவாக தன்னை அவளுள் புதைக்க ஆரம்பிக்க தன் கரத்தில் இருந்த அவள் கரம் விடுபட்டு தன்னை ஆதரவாக வருடுவதை உணர்ந்தவன் சற்றே இதழை பிரித்து அவளை பார்த்தான். அவள் முகத்தில் அத்தனை பரவசம், உதட்டில் சிறு புன்னகையோடு தான் தரும் இன்பத்தில் திளைத்து கொண்டிருக்கும் தன் காதல் மனைவியை பார்க்க பார்க்க அவனுக்கு திகட்டவில்லை. அவள் கண்களை மூடியபடியும் உதட்டை மெல்லமாக கடித்தபடியும் இருக்கவே அவள் முக பாவனைகளை பார்க்கவே அவள் மேல் இன்னும் அவனுக்கு ஆசைதான் கூடி போனது. அவன் செல்லம் என்று காதலாக அழைக்க ஒரு மோன நிலையில் கண் திறந்து அவனை பார்த்தாள் அவள் இதழை ஒன்றி எடுத்தவன் ஐ லவ் யூ டி செல்லம், ஐ லவ் யூ சோ மச் என்று காதலாக மொழிய சிறு புன்னகையோடு அவனை தன்னோடு கட்டி அணைத்து கொண்டவள் ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ டூ என்றாள்.
அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் தன் இயக்கத்தில் வேகம் கூட்டி அவளை வன்மையாகவே கையாள ஆரம்பித்தான் அவன். இருவரும் ஒருவரில் மூழ்கியவர்கள் அங்கே எல்லாவற்றையும் மறந்து, ஏன் தங்களையும் மறந்து இன்பத்தில் திளைத்து கொண்டிருந்தார்கள். முதல் முறை என்பதால் இந்த கூடல் இன்று அத்தனை இன்பமாக இருந்தது இருவருக்கும். இன்பத்தின் எல்லை சொர்க்கத்தின் வாசல் என்பார்களே, அது இதுதான் போல என்று கூட தோன்றியது. சில சமயம் மென்மையாகவும் சில சமயம் வன்மையாகவும் சூர்யா தன் தேவைக்கு தகுந்தாற்போல் அவளை ஆள, தன் கணவனுக்கு தகுந்தாற்போல் முடிந்தவரை இசைந்து கொடுத்தாள் அவள். இப்போது சற்று வலி கிளம்பவே, மாமா கொஞ்சம் மெதுவா என்று அவள் கிஞ்சலாக கூற, இப்படி உணர்ச்சியில் மூழ்கி இருப்பவனிடம் சொன்னால் அவன் என்னதான் செய்வான் பாவம். முடியலடி செல்லம், கொஞ்சம் பொறுத்துக்க என்று சொன்னவன் தன் வேகத்தை சற்றும் குறைக்காமலேயே அவளை உச்சமடைய செய்தான். அவளோ மாமா என்று தாபமாக அழைக்க அவள் கீழ் இதழை வன்மையாக கடித்து இழுத்து கூடலை முடித்தவன் வேர்க்க விறுவிறுக்க அவள் மார்பிலேயே சரிந்து தஞ்சம் புகுந்து கொண்டான். அவனை கட்டி அணைத்து அவனை ஆசுவாசப்படுத்தியவள் தனக்குள்ளேயே புதைந்து கொண்டாள். அவனின் அன்பு மனைவி. பதிலுக்கு அவனும் அணைத்து கொள்ள, அவளை தன்னோடு சரித்து கொள்ள வெகு நேரம் அங்கே இருவரின் மூச்சுக்காற்று மட்டும் சங்கமித்து கொண்டிருந்தது. இருவரும் ஒருவரை பார்த்தபடி இருக்க அவர்களின் கண்களில் காதல் அப்படி ஜொலித்து கொண்டிருந்தது. தன் தீண்டலால் நாணம் கொண்டு சிவந்திருக்கும் தன் அழகு மனைவியை பார்க்கவே அவ்வளவு திருப்தியாக இருந்தது அவனுக்கு. அவள் தன் அருகில் இருக்கும்போதுதான் உலகமே அவனுக்கு மாயையாகி விடுகிறதே. இப்போதெல்லாம் அவன் கண்களுக்கு அவள் மட்டும்தான் தெரிகிறாள். அவனின் சிந்தனை முழுவதும் அவள் ஆட்கொண்டிருக்க உடல் உயிர் ஆவி எல்லாம் அவளுக்கே சொந்தமாக இருந்தது. அவளோடு இருக்கும் இந்த அழகான தருணங்கள் அது அவன் வாழ்வில் விலை உயர்ந்த பொக்கிஷம் என்றே நினைத்தான். அதே போலத்தான் அவளும். தனக்காக இயங்கும் ஒருவன், தன்னை மட்டுமே காதலிக்கும் ஒருவன் அவனோடு உயிரோடு உயிராய் கலந்து கரையும் இந்த நேரம் அது அவ்வளவு இன்பமாக இருந்தது அவளுக்கு. தன்னவன் தன்னால் இன்பம் பெற்று உச்சமடையும் நேரம் அவன் பெயரை காதலாக அழைப்பதை கேட்கவே ஒரு பெண்ணாக அவளுக்கு எப்போதும் தன் மீதும் தன் அழகின் கர்வம் தோன்றும். தன் கணவன் தன் மீது பைத்தியமாக இருப்பது எந்த மனைவிக்குத்தான் பிடிக்காது. அதனாலே அவன் தீண்டலையும் தொல்லைகளையும் அவள் விரும்பியே ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அவள் மீது அவன் வைத்திருக்கும் பேராசைக்கு இந்த ஒரு குடல் எப்படி போதுமானதாக இருக்கும்? அதனாலேயே மீண்டும் மீண்டும் அவளை நாடினான் அவன். அவள் கன்னத்தை மெல்லமாக கடித்து இம்சித்தவன், செல்லம் இது என்னடி மாயமா இருக்கு, இன்னைக்கு இந்த தருணம் ரொம்ப இன்பமா இருக்கு, இப்படியே இருக்கணும் போல தோணுதுடி என்று அவளை இருக்க அணைத்து கொண்டு சொல்ல, அதே நிலையும் தான் அவளுக்கும் இருக்க பதிலுக்கு அவனை அணைத்து கொண்டவள், தெரியல மாமா, எனக்கும் அப்படியே தான் தோணுது, இப்படியே உள்ளுக்குள்ள புதஞ்சு போயிடணும்னு தோணுது மாமா என்று அவள் காதலாக மொழிய அவனாலும் சுத்தமாக முடியவில்லை. அவள் கழுத்தில் முகம் புதைத்து நறுக்கென கடித்துவிட ஆ என்று அவன் தலையை அழுத்த கோதி தன்னுள் புதைக்க அவள் காது மடலில் இதழ் கொண்டு விளையாடியவன், செல்லம் நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன்ல என்று கொஞ்சலாக கேட்டான். அதற்கு அவளும், எனக்கு இந்த இம்சை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா என்றாள் அவன் மோகத்தை அதிகரிக்கும்படி. அவள் சினுங்கினாலே அவன் மனம் கட்டுப்பாட்டில் இருக்காது. இதில் வேறு அவள் இப்படி கொஞ்சலாக காதல் பாசை பேசினால் என்னதான் செய்வான் அவன்? ஐயோ படுத்துரடி என்றவன் தன் உணர்ச்சிகளை கையாள முடியாமல் அவளை கடித்தும் முத்தமிட்டும் இம்சிக்க, அதில் கூட சுகம் காணும் கள்ளியோ அதை இன்பமாக ஏற்று அவனுக்கு இசைந்து கொடுத்தாள். அந்த கூடலின் இன்பம் ஒருபோதும் தெரியாதிருக்க எவ்வளவு தூரம் அதன் நிலைக்கு செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சென்றார்கள் இந்த காதல் புறாக்கள். அவர்களை தடுக்கவும் மறுக்கவும் யார் இருந்தார்கள் அங்கே? இங்கே சர்வமும் அவர்களே, சர்வ அதிகாரிகளும் அவர்களே. இரவு முழுவதும் இன்பத்தில் இருவுடலும் திளைத்து சோர்ந்துவிட மனம் என்பது சற்றும் நிரம்பவில்லை. அவன் கண்கள் அசதியில் அயர்ந்தாலும் கைகள் அடங்காமல் அவள் மேனியில் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. இனியும் போதும் என்று நினைத்தவள் அவன் கரத்தை விலக்கிவிட்டபடி, டே மாமா போதுண்டா படுத்தாத என்று விலகிச் செல்ல பார்க்க அவளை ஒரே இழுப்பில் தன் மீது எடுத்து போட்டுக்கொண்டவன், எங்கேயாச்சும் போன கொன்னுடுவேன் என்று இருக்க அணைத்து கொள்ள அவளும் அவன் மார்பில் தஞ்சம் புகுந்து கொண்டாள். இப்படி இருவரும் ஒரு 3 மணி அளவில் நிம்மதியான உறக்கத்தை தழுவினார்கள். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.